பகவானுக்கு செய்யக்கூடியதான திருமஞ்சனமாகும். இந்த திருமஞ்சனம் நவகலசம், அஷ்டாதச கலசம், சகஸ்ர கலசம், சதகலசம் என்று பலவிதமாக ஒவ்வொரு ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. நான்முகன் திருவந்தாதியிலே திருமேஷி ஆழ்வார் சொல்கிறார், குறை கொண்ட நான்முகன் குண்டிகரீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு என்று அந்த திருவடி தீர்த்தமாக இருக்கக்கூடியதான நூபுர கங்கை என்று சொல்லக்கூடியதான கங்கை தீர்த்தமானது மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார். அதே போன்று பகவானுடைய திருமேனி சம்பந்தம் பட்டதாக இருந்தாலும் திருப்பாதம் சாடி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய திருவடி சம்பந்தம் பட்ட இந்த உற்சவமானது மிகவும் விசேஷம். இந்த உற்சவத்திலே அந்த திருப்பாதம் சாடி என்று சொல்லக்கூடிய அந்த கங்காளத்திலே முதலிலே தீர்த்தத்தை நிரப்புகின்றோம் அல்லவா? அது எதற்கென்றால் மந்திரத்தின் மூலமாக சமஸ்த விதமான தீர்த்த தேவதைகளையும் மற்றோருடைய பாபங்களை போக்கக்கூடியதான அகமருஷனம் என்று சொல்லக்கூடிய, அகம் என்றால் பாபம், மருஷனம் என்றால் மூழ்கடிக்க கூடியது, நம்முடைய பாபங்களை மூழ்கடிக்க கூடியதான சூக்தம் என்று சொல்லக்கூடிய அகமருஷன சூக்தத்தையும் ஜெபித்து அந்த தீர்த்தத்தை பூரித்து வைப்பார்கள். இந்த தீர்த்தத்திலேதான் பகவானுடைய திருவடியானது நனைக்கப்படுகின்றது. அதனால்தான் கங்கை கங்கை என்னும் வாசகத்தாலே என்று கங்கைக்கு செல்ல முடியாதவர்கள் கங்கை என்னும் வாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு பாபம் போகும் என்று சொல்கிறார் ஆழ்வார். ஆகையாலே எங்கு இந்த திருப்பாதம் ஜாடி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாஞ்சாடு உற்சவம் நடக்கின்றதோ அங்கு சென்று அந்த தீர்த்தத்தை நாம் ஸ்வீகரித்து பகவானை கண்டோமானால் நம்முடைய ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று சொல்லக்கூடியதான முக்கால பாபங்களும் விலகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எப்படி அவதாரங்களிலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மிகவும் விசேஷமோ அதே போன்று இந்த திருப்பாதம் ஜாடு உற்சவத்திலே நாம் இன்று காண இருக்கும் இரண்டு திவ்யதேசங்கள், ஒன்று விஜயராகவன் என்று சொல்லக்கூடியதான திருப்புட்குழியும், பக்தவத்சல பெருமாளாக என்னை பெற்ற தாயாருடனே சேர்ந்து அனுகிரகம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய திருநின்ற ஊராகும். இவ்விரம்பெருமான்களையும் கண்டு நாம் மகிழ்ச்சியுற்று தீர்த்த பிரசாதத்தை பெற்று உய்வோமாக. தமிழக திவ்ய தேசங்களிலே பிரம்மோற்சவத்தின் கடைசி நாள் திருத்தேர் உற்சவம் முடிந்த பிறகு தீர்த்தவாரி உற்சவம் முடிந்து பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். ஆயினும் தொண்டை நாட்டிலே சில திவ்ய தேசங்களில் 7ஆம் நாள் திருத்தேர் உற்சவம் முடிந்த பிறகு 8ஆம் நாள் திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம் நடைபெறும். சரயு, நர்மதை, கோதாவரி நதிகளுடன் தொடர்புடையவன் ஸ்ரீராமன். அந்த ஸ்ரீராமனே விஜயராகவனாய் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசம் திருப்புட்குழி. உடையார் என்னும் ஜடாயுவுக்கு மோட்சம் தந்த ஸ்ரீராமனுக்கு பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம் நடைபெறுகிறது. சரயு நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்து சேது கடற்கரை தாண்டி இலங்கை வரை விஜயம் செய்த வில்லாளன் விஜயராகவன்.
புண்ணிய தீர்த்தங்களில் தன் திருவடிப்பட்ட விஜயராகவனின் திருவடியை பெரிய கங்காலத்திலே நனைத்து அவன் திருவடிப்பட்ட தீர்த்தத்தை நாம் பருகும்போது அந்த ராகவனின் திருவருள் கிடைத்த பெருமை நம்மை வந்தடைகின்றது. அதைப் போலவே கங்கையின் பாலும் யமுனையின் பாலும் குதித்தோடி விளையாடி மகிழ்ந்தவன் கண்ணன். அந்த கண்ணனே பக்தவத்சலனாய் திருக்கண்ணமங்கையிலே காட்சி தருகின்றான். அந்த திருக்கண்ணமங்கை பக்தவத்சலனை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தபோது திருநின்றவூர் பக்தவத்சலனையும் அந்த திவ்ய தேசத்தில் கண்டு மகிழ்ந்தார் திருமங்கையாழ்வார். அந்த பக்தவத்சலன் வெண்ணெய் தாழி கண்ணனாய் ஆய்ச்சியர் சேரி அலைதயிர் பாலுண்டு வேழம் துயர்கெட விண்ணோர் பெருமானாய் வீதி உலா வருகின்றான். அந்த கண்ணனுக்கும் பக்தர்களை காக்கும் பக்தவத்சலனுக்கும் 8ஆம் திருநாளன்று திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அன்று வசுதேவர் தன் கூடையில் சுமந்து சென்ற கண்ணனின் திருவடியை வருட யமுனையும் பிரவாகமாய் உருவெடுத்து வந்து பின்பு எம்பெருமான் திருவடி பட்டவுடன் வசுதேவருக்கும் வழிவிட்டாள். அந்த யமுனையின் நீரை பூரித்து வைத்திருக்கும் பெருங்கலத்தில் எம்பெருமான் கைத்தலத்தில் எழுந்தருளி தன் திருவடியை நனைக்கின்றான். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் பல ஆபரணங்கள் பூண்டு கைத்தலத்தில் எழுந்தருளி திருவடி திருமஞ்சனம் கண்ட பிறகு எம்பெருமானின் திருவடி நிலையாய் கருதப்படும் நம்மாழ்வார் ஸ்ரீ சடாரி ரூபமாக இந்த புனித தீர்த்தத்திலே திருமஞ்சனம் கண்டு மகிழ்கிறார். எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சகலவித சொத்துகளுக்கும் நிர்வாக பொறுப்பாளரான ஜீயர் சுவாமிகள் இருவரும் மேற்படி உற்சவத்திலே எழுந்தருளி பக்தவத்சலனின் பரிபூர்ண கிருபையுடன் அடியார்களுக்கு அருளாசி வழங்கினார்கள். சகல விதமான திருவாபரணங்களையும் அணிந்து பல புண்ணிய நதிகளுக்கு ஒப்பாக ஆவாகனம் செய்யப்பட்ட புனித நீரில் தன் திருவடியை நனைத்து திருமஞ்சனம் கண்டருளும் எம்பெருமானை வணங்கி திருவருள் பெறுவோம். ஆழ்வார்கள் தரிசனம்